ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2025க்கான சேவிங்ஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் 50,000 சேமிப்பது எப்படி, அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் சேவிங்ஸ் பண்ணுறீங்க, யாருக்கெல்லாம் சேவிங்ஸ் பிடிக்குங்கிறவங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2025க்கு இந்த வருடம் நம்ம சேமிக்கிற திட்டம் வந்து 50,000. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கோல் இருக்கும். நான் வந்து 50,000 சேவ் பண்ணலான்ட்டு இந்த தடவை நினச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நமக்குன்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் சேமிக்க முடியும். சேமிப்பு நம்ம நம்ம வர்ற சம்பளத்தில் நம்ம எடுத்து வைக்க வேண்டியதை பார்க்குறது சேமிப்பாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேமிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம சேமிப்புக்கு அப்புறம் தான் நம்ம செலவு. இப்போ ஒரு 2,000 நம்ம கையில் கிடைக்கிதுன்னா அதில் ஒரு ரூ. 20 நம்ம சேமிப்புக்குன்னு எடுத்து வச்சுட்டு மிச்ச காசை நம்ம செலவழித்தோம்னா அந்த ரூ. 20 ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நமக்கு வந்து தேவைப்படும். நம்ம ஒருத்தவங்கள்ட்ட போய் ஒரு அர்ஜென்ட்டுக்கு இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ஒரு ரூ. 1000 கேட்டு பாருங்கள். அவங்க முழிக்கிற முழிப்பு, யோசிக்கிறது, என்ன சொல்லி இல்லைன்னு சொல்கிறது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அப்போ தான் நமக்கு அந்த காசோட அருமை தெரியும். காசுங்கிறது வாழ்க்கை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். லைஃப்பில் ஒரு பார்ட்டு உள்ள காசாகவும் இருக்குது. அதனால் ஏதோ ஒரு தொகையை வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நமக்கு வந்து எப்பயுமே பெனிஃபிட்டாக இருக்கும். சிறு துளி பெருபலம். நம்ம எடுத்தோடனே நம்ம 1,00,000 சேர்க்கணும், 5,00,000 சேர்க்கணும், 50,00,000 சேர்க்கணும்னு வந்து நம்ம போக முடியாது. ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஏதோ நம்ம கையில் இருக்கிற கொஞ்சம் இந்த சேவிங்ஸை நம்ம சேர்த்தோம்னா சிறு துளி வந்து பெருவெள்ளமாக இருக்கும். முயற்சி செய்யணும். நம்ம கையில் காசே இல்லையே, நம்ம கையில் சேரவே மாட்டேங்குதே அப்படின்னு இல்லாமல் ஏதாவது ஒரு ரூ. 10 ரூ. 20 10 சேர்க்கணும், அப்புறம் ரூ. 20, அப்புறம் ரூ. 50, அப்புறம் ரூ. 100 அந்த மாதிரி ஏதோ நம்ம கையில் இருக்க காசை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம முயற்சி செஞ்சால் முடியாதது எதுவுமே இல்லை. அதனால் நம்ம ஏதோ ஒரு சேவிங்ஸை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முயற்சி செஞ்சால் தான் நம்ம ட்ரீமை வந்து கனவு காணுங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது மாதிரி நம்ம ட்ரீமை அச்சீவ் பண்ணோம்னா அதுக்கு வந்து முயற்சி செய்யணும் முதல்ல. இந்த நம்ம 50,000 எதுக்கு சேர்க்குறோம்? சேமிப்புங்கிறது வந்து சொல்லவே முடியாது. எப்படியோ செலவுகள் வரும். நம்ம அதில் வந்து இதில் ஏதாவது ஸ்கூல் ஃபீஸோ, இல்லை கோல்டு லோனோ, இல்லாட்டி கோல்டு சேவிங்ஸு, இல்லாட்டி ஹவுசிங் லோனு, இல்லாட்டி நமக்கு வீடு வாங்கணுங்கிற ஒரு கனவு, ஏதாவது ஒரு வந்து நமக்கு இருந்துட்டு தான் இருக்கும். அதை நம்ம எப்படி நிறைவேற்றுறதுன்னு வந்து நமக்கு வந்து தெரியாது. அதுக்கான பணமாக வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேமித்து நமக்கான ட்ரீமை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். இதை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு டெய்லி, வீக்லி, மந்த்லி இந்த மாதிரி 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும்னா ஒரு ரூ. 50. டெய்லி ரூ. 50. இப்போ நம்ம ஒரு ரூ. 100 உங்கள் ஹஸ்பண்ட் கையில் கொடுக்குறாங்கன்னா அதில் ரூ. 50 நம்ம வந்து டெய்லி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எடுத்து வச்சுட்டு மிச்ச காசு செலவு பண்ணணும். அதே மாதிரி வீக்லி வந்து ஒரு ரூ. 500 நம்ம எடுத்து வைக்கணும். மந்த்லி வந்து ஒரு ரூ. 500. டோட்டல் வந்து நம்ம ரூ. 1,050 வருது. இது வந்து வீக்லி. டெய்லி நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட் வந்து ரூ. 50. இப்படி நம்ம ரூ. 50 டெய்லி சேவ் பண்ணோம்னா 30 நாளைக்கு வந்து ரூ. 1,500 நமக்கு வந்து கிடைக்கும். ரூ. 500 வந்து 4 வாரத்துக்கு நம்ம எடுத்து வச்சோம்னா ரூ. 2,000 கிடைக்கும். மந்த்லி அமௌண்ட்டு வந்து ரூ. 500. இப்போ டோட்டலாக நம்ம ஒரு மாதத்துக்கு சேவ் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 4,000 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். நம்ம மொத்தமாக வந்து நம்ம ரூ. 4,000 நம்ம எடுத்து வைக்கும்போது அது கொஞ்சம் நம்ம பெரிய தொகையாக தெரியும். இதே நம்ம வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து டெய்லி ஒரு ரூ. 50 நமக்கு சின்ன அமௌண்ட்டாக தெரியும். நமக்கும் வந்து சேவ் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேவ் பண்ணலாம். ரூ. 2,000 வந்து வாரம் ஏதோ ஒரு நான்வெஜ் வாங்குறதுலையோ இல்லை ஃப்ரூட்ஸ் வாங்குறதுலையோ எதிலோ ஒரு இதில் நம்ம செலவை குறைச்சிக்கிட்டு நம்ம இந்த காசை சேவ் பண்ணணும். நமக்கு இம்பார்ட்டனானது எதுவும் வாங்கணும், இதை நம்ம சேவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறவங்க இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு கொஞ்சம் காசு சேவ் பண்ணுங்கிறவங்க இதில் பாதி அமௌண்ட்டாக கூட வந்து நம்ம சேவ் பண்ணலாம். அப்படி நம்ம சேவ் பண்ணோம்னா ஒரு மாதத்துக்கு ரூ. 4,000 கிடைக்கும். 12 மாதத்துக்கு வந்து நமக்கு 48,000 வந்துடும். நம்ம நினச்ச அமௌண்ட் வந்து நம்ம ஒரு வருஷத்தில் கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ சேவிங் பண்ணுறத வந்து வீட்டில் வைக்கக்கூடாது. நம்ம ஒன்லி ஆர்டி, 1 இயர் ஆர்டி இருக்குல்ல. இப்போ எவ்வளவோ ஸ்கீம்ஸ்லாம் வந்துருச்சு. ஆன்லைன்லேயே நம்ம பே பண்ணுற மாதிரி வந்துருச்சு. கனரா பேங்க்கில் AI1 ஆப்பில் வந்து நம்ம ஆர்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணோம்னா நம்ம 2026 நம்ம கையில் வந்து ரூ. 50,000 கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இதே நம்ம என்னால் இவ்வளோ காசுலாம் சேவ் பண்ண முடியாதுங்கிறவங்க ரூ. 2000 கூட போடலாம். ரூ. 2000 போட்டா நமக்கு வந்து ஒரு ரூ. 25,000 கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சேமிப்பே இல்லைங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குழந்தைய ஸ்கூல் ஃபீஸ்க்கோ இல்லை நம்ம கோல்டு நம்ம கையில் தங்கமே இல்லைங்கிறவங்க 1 பவுன் வாங்குகிற அளவு கூட நம்ம கையில் வந்து காசு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.